ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்ட். எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ரெட் ஆம்லேட் வித் சீஸ் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் சீக்கிரமாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கணும். வெறும் முட்டையை மட்டும் விஸ்க் வச்சு அடிச்சுட்டு நான் வெள்ளை வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், அரை தக்காளி, ஒரு கால்வாசி கேப்சிகம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ண 3 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டு தவாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 ப்ரெட் பீஸு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா கருகிடும், ப்ரெட்டு டக்குன்னு கருகிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு ப்ரெட்டை 2 பக்கமும் அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஆம்லேட்டை 4 பக்கமும் மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு எடுத்து திரும்பி போட்டோம் அப்படின்னா 2 பக்கமுமே நல்லா குக் ஆயிரும். இது நான் சீஸ் இல்லாமல் பண்ணி காட்டியிருக்கேன். சீஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன கிளிப்பு. அதுக்கு தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருக்க முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றணும். ஒரே இடத்துல ஊற்றிடாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ரெட்டுக்கு மேலே சீஸை வச்சிடணும். வச்சுட்டு முட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோம்னா தான் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் யோசிப்போம், ஐயோ காலையில் எந்திரிச்சு என்னடா செய்கிறது, ஸ்கூலுக்கு டைம் ஆயிருமே, ஆஃபீஸ்க்கு போகணுமே அப்படின்னு டைம் ஆயிருமேன்னு யோசிக்கிற நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக முட்டையும் ப்ரெட்டு இருந்ததுன்னா வெங்காயம் தக்காளி போட்டு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. அதுலேயும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு சீஸெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா ரொம்பவே பிடிக்கும். ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. எனக்காவது ஒரு நாளைகளுக்கு நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். சீஸ் கொடுக்கலாம். பெரியவங்களுக்குமே ஒரு ப்ரெட்டு வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.